அருமையானது. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து மாலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு வரவேற்போம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பாராக. ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுவதும் மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதுமே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆகவே அவர் என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நாங்கள் பல முறை பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலும் அநேக காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாய் யாவற்றையும் செய்து முடித்து கிறிஸ்துவினால் அல்லாமல் பிதாவினிடத்தில் யாரும் வர முடியாது. கிறிஸ்துவின் கிரிகை இல்லாமல் நம்முடைய சொந்த கிரிகையினால் பிதாவினிடத்தில் யாரும் வர முடியாது என்பதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டினதற்காக நன்றி. பரிசேயர் சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதன் அர்த்தம் உம்முடைய கிரிகையின் மூலமாய் எங்களால் வர முடியும், எங்களுடைய கிரிகையின் மூலம் அல்ல என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற அந்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் செய்து முடித்த யாவும் இதை கேட்கிற பிள்ளைகள், கேட்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவரை உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொண்டு அதிலே பலுகி பெருக பண்ணுவதாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அது என்னென்று சொன்னால், எப்படி வேதத்தை கற்றுக்கொள்வது அல்லது எப்படி வேதத்தை புரிந்து கொள்வது. ஏனென்றால் இயேசு அநேக வேளைகளிலே உண்மையையும் பேசுகிறார், சத்தியத்தையும் பேசுகிறார். ஆனால் உண்மையை பின்பற்ற சொல்லவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உண்மையைத்தான் பின்பற்றுகிறோம், சத்தியத்தை விட்டு விடுகிறோம். அதனால்தான் சத்தியம் நம்மை மேற்கொள்ளவில்லை, எங்களை விடுதலை ஆக்கவில்லை. அப்ப உண்மை எது, சத்தியம் எது என்று பழைய மெசேஜ்களிலே நான் எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் முடிந்தால் இன்றைய நாளிலும் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் பார்க்கலாம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், எப்படிப்பட்ட காலங்கள், ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் நம்முடைய அறிவுக்கேற்ற பிரகாரமா என்ன செய்கிறார், நடத்துகிறார். காலம் வந்த பொழுது, எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்த பொழுது அவர் இயேசுவை நம்மத்திலே அனுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் கிரியை நடப்பிக்கிறார். ஒவ்வொரு காலங்களிலும் சில தேவ மனுஷரை அல்ல தேவ பிள்ளைகளை உருவாக்கி அவர்கள் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். சட்ட திட்டங்களை கொடுக்கிறார், வழிமுறைகளை கொடுக்கிறார், கற்பனைகளை கொடுக்கிறார். அப்ப அந்த காலங்களை நாங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் சரியாக வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. இயேசு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது இதுக்கு யாருக்கு சொல்லுகிறார், எந்த உடன்படிக்கையின்படி சொல்லுகிறார்? பழைய உடன்படிக்கையின்படி பேசுகிறாரா அல்லது புதிய உடன்படிக்கையின்படி பேசுகிறாரா? பழைய உடன்படிக்கைக்கு ஆன சட்ட திட்டங்கள் உண்டு. எல்லா உடன்படிக்கைக்கும் சட்ட திட்டங்கள் உண்டு. நாங்கள் ஒரு கண்ட்ராக்ட் எழுத போவோமானால் அந்த கண்ட்ராக்டுக்கு சட்ட திட்டங்கள் உண்டு. இதன்படி என்ன செய்யும் நடக்கும் என்று சட்ட திட்டங்கள் இருக்கிறது. நான் ஒரு பிசினஸ் வாங்க போவேனானால், நீங்கள் இந்த பிசினஸை வாங்க போகிறீர்களானால் ஓகே 10% டெபாசிட் இப்பொழுது கொடுக்க வேண்டும். அப்புறமாய் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்து விட வேண்டும், மிச்ச பணத்தை கொடுத்து இவற்றை வாங்கி விட வேண்டும். அப்படி நீங்கள் வாங்காவிட்டால் நீங்கள் கொடுத்த டெபாசிட் உங்களுக்கு
கிடைக்காது. இப்படியாக சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கண்ட்ராக்டுக்கும் சட்ட திட்டங்கள் இருக்கிறது. கண்ட்ராக்ட் ஒன்று இருக்குமானால், உடன்படிக்கை ஒன்று இருக்குமானால், அதற்கு சட்ட திட்டங்கள், கற்பனைகள் இருக்கிறது. ஆகவே அவற்றை நாங்கள் சரியாய் செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அப்ப தேவன் ஆதியில் இருந்து பல பேரோடு என்ன செய்கிறார்? பலவிதமான உடன்படிக்கைகளை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கைகளை நாங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால், நாங்கள் புதிய உடன்படிக்கை என்று சொல்லிக் கொண்டும் பழைய உடன்படிக்கையிலேயே நடந்து வருகிறோம். அநேக வேளைகளிலே புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்து விட்டோம். கிறிஸ்து இயேசு மூலமாய் நாங்கள் புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டோம். இது என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. அப்ப புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுதே பழையவைகளை என்ன செய்தார்? இல்லாமல் பண்ணினார். புதியவை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எபிரேயரிலே 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் மறுபடியும் எங்கே போகிறோம்? பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம். பழைய உடன்படிக்கையின் படிதான் நீ தசவாம் கொடுத்தால், நீ காணிக்கை கொடுத்தால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ பாவத்துக்கான பலி செலுத்தினால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப பழைய உடன்படிக்கையின்படி நான் கிரிகை நடப்பிக்க வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய சாபத்துக்காக நான் கிரிகை நடப்பிக்க வேண்டும். நான் பலி செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சாபத்திலிருந்து நான் விலகி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானபடியினால், அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் மேல் இழுத்து கொண்டபடியினால், எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், தடைகள், தாமதங்கள், பில்லிசுனிய கட்டுக்கள், இவைகள் எல்லாம் பிசாசினால் வந்த எல்லா கிரிகைகளையும் அவர் இழுத்து கொண்டபடியினால் இனிமேல் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாடுபட்டபடினால் நாங்கள் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை பாவத்தின் நிமித்தமாய். ஆனால் அவன் தன்னுடைய இச்சையினால் இழுப்புண்டு என்ன செய்கிறான்? சோதிக்கப்படுகிறான், பாடுபடுகிறான். அது தேவன் கொடுக்கவில்லை. அவன் தன்னுடைய இச்சையினால் என்ன செய்கிறான்? இப்படியான பாடுகளுக்குள், வேதனைக்குள், துன்பத்துக்குள், பிசாசின் கட்டுக்குள் விழுந்து விடுகிறான். ஆனால் தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. மாறாக அவர் நம்மிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை கொடுத்து நம்மை பூரணமா இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இப்படிப்பட்ட பாவ கட்டுக்களில் இருந்து நாம் விடுதலை பெற முடியாமல் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கினார். நாங்கள் முயற்சி செய்தோம் இவைகளில் இருந்து வெளியால் வரும்படிக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சிகளை செய்தோம். ஆனால் நம்மால் முடியவில்லை. ஆனால் தேவனோ நம்மை இருளின் ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் புத்திரர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். எடுப்போம், வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். என்னத்தை அறிவிக்கும்படிக்கு? புண்ணியங்களை. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் பல விதமான சாபங்களை தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாபங்களை. ஆனால் இங்கே பார்க்கிறோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர் செய்து முடித்த நன்மைகளை அறிவிக்கும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். கவனிங்க,
இயேசுவை நாங்கள் எந்த நிமிஷம் ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஜாதியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்கிற அந்த வல்லமை, நமக்குள்ளே பாவம் செய்யும்படி நம்மை தூண்டுகிற வல்லமையில் இருந்து, அந்த இருளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார். ஆனால் அதை நம்பாமல் இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக என்ன செய்தார் ஆபிரகாம் லிங்கன்? கருப்பினத்தை விடுதலை ஆக்கினார். ஆனால் அதை அவர்கள் அறியாதபடியினால், தெரியாதபடியினால், விடுதலை ஆக்கின பின்பும் 100 வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் அடிமையாய்த்தான் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அதை அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு 2025 ஆண்டுகள் போயும் இன்னும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளை நாங்கள் அறியாமல், அல்லது அறிந்தும் அதை புரிந்து கொள்ளாமல், அல்லது அறிந்தும் அதை நம்பாமல் நாங்கள் இருக்கிறபடினால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களை கவனியுங்கள், பாவம் என்பது ஒரு வல்லமை, அது பிசாசின் வல்லமை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, அப்ப அந்தகாரம் என்னும் வல்லமையில் இருந்து, இருள் என்னும் வல்லமையில் இருந்து, ரோமர்ல வாசிக்கிறோம், பாவம் மரணம் என்கின்ற வல்லமையிலிருந்து, சட்ட திட்டங்களில் இருந்து, எங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த சட்ட திட்டங்களில் இருந்து நம்மை அவர் விடுதலை ஆக்கினார். ஆமென். இப்பொழுதோ ஜீவன் ஆளுகை செய்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று விசுவாசிப்போமானால் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்து விட்டோம். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் அந்த காரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, அப்ப ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாங்கள் வந்து விட்டோம். இனிமேல் நமக்குள்ளே இருள் இல்லை, இருளின் கிரிகை இல்லை. நாங்கள் இப்பொழுது ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம், ஒளிக்குள் வாசம் பண்ணுகிறோம், ஒளி ஆகிய தேவனுக்குள் வாழுகிறோம், இருக்கிறோம், ஜீவிக்கிறோம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில். ஆகவே இவைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். நாங்கள் அவருக்குள் வாழ்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால் இருள் நம்மை விட்டு ஓடி போகும். ஆனால் அவருக்குள் இருக்கிறோம். அவர் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள், இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். அப்ப எந்த நிமிஷம் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ சொந்த இரட்சகராக, அந்த நிமிஷம் முதல் அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இது மிகவும் முக்கியம். அது தெரியாமல் நாங்கள் இருக்கும் பொழுது, இவைகளை தெரியாமல் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்களை அல்லது பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். ரோமர் 6ஆம் அதிகாரம், இது மிக முக்கியமான வசனம், 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காகிலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப கவனியுங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அதுக்கு நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அவைகள் நம்மை ஆளுகை செய்யும். அப்ப நான் பலவீனன் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் நான் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கிறேன். தேவன் செய்து முடித்தார் என்று நான் விசுவாசிக்கவில்லை. தேவன் என்னை மீட்டு கொண்டார் என்று நான் விசுவாசிக்கவில்லை. தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கவில்லை. தேவன் எனக்கு ஜீவனா இருக்கிறார். நான் இப்பொழுது தேவனுடைய ஆட்சிக்குள்ளாக வந்து விட்டேன். அவர் என்னை ஆளுகை செய்கிறார். ஜீவன் என்னை ஆளுகை செய்கிறது, மரணம் அல்ல. ஜீவன் என்னை ஆளுகை செய்கிறது, பரிசுத்தம் என்னை ஆளுகை செய்கிறது, தேவ நீதி என்னை ஆளுகை செய்கிறது. அவர் என்னுடைய லோர்ட், கர்த்தாவே
அல்லது லோர்ட் என்று சொல்லுவேனானால் அவர் என்னை ஆளுகை செய்கிறவர், அவர் என்னுடைய எஜமான் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி உண்மையாய் நாங்கள் கீழ்ப்படிந்திருப்போமானால், ஒப்பு கொடுத்திருப்போமானால், நிச்சயமாய் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் அப்ப எந்த ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமோ அந்த ஆலோசனை தான் அந்த ஆலோசனைக்கு பின்னால் செயல்படுகிற வல்லமை தான் நம்மை மேற்கொள்ளுகிறது. அப்ப கவனியுங்கள், ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பிசாசுனுடைய ஆலோசனையை கேட்டார்கள். அதனால் பிசாசுக்கு அடிமையானார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நடந்திருந்தால், தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தேவன் அவர்களை ஆளுகை செய்கிறவராய் இருந்திருப்பார். ஆனால் அவர்கள் பிசாசுனுடைய சொல்லை கேட்டு அவனுடைய சொல்லை நம்பினபடினால் அவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் பூரணப்படவில்லை, நீங்கள் இதை சாப்பிட்டாலே ஒழிய பிதாவை போல அவருடைய ரூபமாய் அவருடைய சாயலாய் இருக்க முடியாது, செயல்பட முடியாது, இதை சாப்பிட்டால் தான் முடியும் என்று சொல்லுகிறான். இன்னொரு விதத்திலே சொன்னால், நீங்கள் கிரியை செய்தால், தேவ கிரியை நம்பாமல் நீங்கள் கிரியை செய்தால் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறான். அதை ஆதாம் ஏவாள் விசுவாசித்தபடியினால் அவர்கள் பிசாசுக்கு அடிமையானார்கள், பாவத்துக்கு அடிமையானார்கள். பிசாசு என்ன செய்தது? அவர்களை மேற்கொண்டது என்று பார்க்கிறோம். அதே போல நாங்கள் எதற்கு எங்களை எந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பூரணமாக்கி விட்டார், என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், என்னை பூரணமாய் விடுதலை ஆக்கி விட்டார், நானோ இப்பொழுது ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, ஆதாம் ஏவாள் செய்தது போல அதை நம்பாமல் நான் என்னுடைய சுய சரீரத்தையும் சுய பலவீனங்களையும் பார்த்து அதை நம்பி, நான் இல்லை, இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை, இன்னும் எனக்குள் பாவம் இருக்கிறது, இன்னும் எனக்குள் வீக்னஸ் இருக்கிறது, இன்னும் எனக்குள் அது இருக்கிறது, இது இருக்கிறது, சாபம் இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நான் இன்னும் அதிகமாய் கொடுத்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா, நான் அதிகமாய் சபைக்கு வந்தால், அதிகமாய் நான் சர்ச்சுக்கு வந்தால், அதிகமாய் நான் வர்ஷிப் பண்ணினால், அதிகமாய் நான் ஜெபித்தால் தேவன் என்னை விடுதலை ஆக்குவாரா என்று நாங்கள் ஓடி திரிகிறோம், சுற்றி திரிகிறோம். ஆனால் நாங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் எவ்வளவுதான் சுற்றினாலும் நாங்கள் நம்பாவிட்டால், இயேசு கிறிஸ்து செய்து முடித்தபடினால் நான் பூரணமாய் விடுதலை ஆனேன் என்பதை நம்பாவிட்டால், நாம் அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை, பிரதிபலன்களை, அவர் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதன் அர்த்தம் என்ன? அவருடைய கிரியை நம்பாமல் நம்முடைய கிரியை நம்பி சுயமாய் நாங்கள் செயல்பட்டு நாங்கள் சுய கிரிகையிலே நம்பிக்கை வைத்து எப்படியாவது நாங்கள் பரலோகம் போம் என்று நினைத்தாலோ, அல்லது எப்படியாவது தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் என்று நினைத்தாலோ, அல்லது எப்படியாவது நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கிரியை செய்வோம் என்று நினைத்தாலோ நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவினால் அல்லாமல், அவருடைய கிரிகையை நம்பாமல், அவர் என்னை விடுதலையாக்கினார், பூரணமாய் நான் விடுதலையானேன் என்று நம்பாமல் நாங்கள் பிதாவையோ அல்லது அவர் நமக்காக செய்து முடித்த ஆசீர்வாதங்களையோ அல்லது பிதாவின் பிள்ளைகளாகவோ நம்மால் செயல்பட முடியாது. ஆமென். கவனியுங்கள், 1 கொரிந்தியர் 1 31 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப கிறிஸ்துவே என்னுடைய பரிசுத்தமானார், கிறிஸ்துவே என்னுடைய ஜீவனானார், கிறிஸ்துவே என்னுடைய எதிர்காலமானார், கிறிஸ்துவே என்னுடைய சரீரத்தின் பலனானார். எனக்குள்ளே பலவீனம் இல்லை, கிறிஸ்து எனக்குள்
ஜீவிக்கிறார். நான் அவருடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், ஆலயமாய் இருக்கிறேன். அவர் எனக்குள் ஜீவிக்கிறார், நான் அவருக்குள் ஜீவிக்கிறேன். என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை விசுவாசித்து அதை தியானித்து அதை அறிக்கை பண்ணுவோமானால் நிச்சயமாய் நாங்கள் ஜெய கிறிஸ்துக்களாய் ஜெய கிறிஸ்தவர்களாய் நாங்கள் செயல்படுவோம். அதனால் தான் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், என்னுடைய கிரிகையினால் அவருடைய கிரிகையினால் அவர் உலகத்தை ஜெயித்து அவர் நமக்கு அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அவர் உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள். தமிழிலே திடங்கொள்ளுங்கள் என்று இருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆனால் அநேக வேளைகளிலே என்னத்தை விசுவாசிக்கிறோம்? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு, அதைத்தான் விசுவாசிக்கிறோம். அது சத்தியம் கிடையாது, அது உண்மை. பிசாசு இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்க நினைக்கிறதெல்லாம் என்ன? உபத்திரவம். ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் என்றால் அந்த வார்த்தையை அவர் கேன்சல் பண்ணுகிறார். ஆனாலும் என்றாலே முன்னாடி சொன்ன வார்த்தை இனிமேல் நிறைவேற முடியாது. ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் தோத்து போனவர் அல்ல, உலகத்தை ஜெயிப்பதற்கு அவர் நம்முடைய அட்வொகேட் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் எல்லா வெற்றியையும் பெற்று கொடுக்கிறவர். மற்றவர்களுக்கு, அவருடைய கிளையண்ட்டுக்கு, அவரை தேடி வாரவர்களுக்கு அவர்களுக்காக வாதாடி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறவருடைய பேர் தான் அட்வொகேட். ஆகவே உலகத்தை ஜெயித்து எங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறார். நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசு எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறபடினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வெற்றி சிறந்திருப்போம். தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே சொல்லுகிறார், எகிப்திலிருந்து எகிப்தின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், தேவன் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் யுத்தம் பண்ணுவார் என்று அங்கே சொல்லுகிறார். அதே போலத்தான் இயேசு நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக வாதாடி வழக்காடி நமக்கு சகல வெற்றியையும் பெற்று கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் பரிபூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டோம். அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் நான் விடுதலை ஆனேன்? நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் இருக்கிறேன். அவர் என்னை மீட்டிருக்கிறார், பூரணமாய் மீட்டு விட்டார். எந்த பாவத்தில் இருந்து என்னை மீட்டு விட்டபடியினால் பாவ இச்சைகள் பாவ ஆசைகள் எதுவும் எனக்குள் இல்லை. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால் அவருடைய குணாதிசயம் அவருடைய விருப்பங்கள் அவைகள் தான் என்னை மேற்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்தால் இது கிரியை நடப்பிக்கும். இது எல்லாமே விசுவாசத்தினால் நடக்கிற காரியம். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் இயேசு சொல்லல, புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் எங்களை பூரணமாய் பூரணப்படுத்தினார். ஆமென். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தினார். ஆமென். அப்ப இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். அப்ப
அப்ப பாவம் எங்கிருந்து வருது? விசுவாசம் இல்லாமல் செயற்படுவதனால். இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து என்னை பூரணமாக்கி விட்டார் என்று நான் விசுவாசித்தால், அந்த விசுவாசத்தின்படியே எனக்கு ஆக கடவது என்பதுதான் இயேசுனுடைய பதிலாக இருக்கும். இயேசுனிடத்திலே வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அப்ப நான் தேவ சமூகத்திலே வரும் பொழுது, நான் தேவன் என்னை பரிசுத்தமாக்கினார், என்னை மீட்டு கொண்டார், என்னை புதிய மனுஷனாக்கினார், நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, முற்றும் புதிதாகின, என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார், நான் அவருக்குள் ஜீவிக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எல்லா இருளும் ஓடி போகும். நாங்கள் இருளுக்குள் இருப்போமானால், நாங்கள் வெளிச்சம் என்கின்ற வார்த்தையை, இயேசு செய்து முடிச்ச வெளிச்சம் என்கின்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது இருள் நம்மை விட்டு ஓடி போகும், பலவீனம் நம்மை விட்டு ஓடி போகும். அதனால் தான் சொல்லுகிறார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பாவி கிறிஸ்துவிடத்துல வந்த பிறகு பாவி 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 என்று அவன் சொல்லுவானானால், அவர் தன்னை பரிசுத்தமாக்கி விட்டார் என்பதை அவன் ரிஜெக்ட் பண்ணுகிறான் என்பதாக அர்த்தம். ஆகவே ஒரு பாவி இயேசுவிடத்தில் வருவானானால், ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய இரத்தத்தினால் என்னை பூரணமாய் கழுவி பிதாவுக்கு முன்பதாக என்னை ராஜாவும் ஆசாரியரும் ஆக்கினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமானால், என்று விசுவாசிப்போமானால், அது நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஆகவே அவர் செய்து முடித்ததை நம்ப வேண்டும். பிதாவுக்கு அடுத்த காரியம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை, பிதா அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும். என்றால் அர்த்தம் என்ன? பிதா நமக்கு தேவையான யாவற்றையும் செய்து முடிக்கும்படி ஒருவரை அனுப்பி இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புவோமானால், அவருடைய கிரிகையை நம்புவோமானால், நம்முடைய கிரிகையை அல்ல, அவருடைய கிரிகையை நம்புவோமானால் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டிருப்போம், பூரணமாய் ஜீவனை பெற்றிருப்போம், பூரணமாய் அவருடைய ஞானத்தை பெற்றிருப்போம், பூரணமாய் கிறிஸ்துக்கள் போல, கிறிஸ்துவை போல குணாதிசயம் உடையவர்களாய், அன்பிலே நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டிருப்போம். ஆமென். அவருடைய பூரணம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. அவர் நம்மை பூரணமாக்கி இருக்கிறார். ஆமென். இவைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும், கிரியை செய்ய முடியும். ஆமென். எத்தனையோ விதமான நோய்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், தடைகள், தாமதங்கள், ஈவன் புறவி குருடர்கள், புறவி சப்பானிகள், இவர்கள் எல்லாரும் வந்த பொழுது ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்லுகிறார் இயேசு, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும், உன்னுடைய விசுவாசம், இதை நான் உனக்கு செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, அப்படியே உனக்காக கடவுள். ஆமென். ஆகவே இன்றைக்கு விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பூரணமாக்கப்பட்டேன். எபிரேயர் 10:14 ஒரே பலியினால், அவர் எனக்காக பலியானபடியினால், அவர் எனக்காக சாபமானபடியினால், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாடுகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய அவமானங்கள், என்னுடைய நிந்தைகள், இவை எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் என்னை விடுதலையாக்கினபடியினால், அவரை போலவே வாழும்படி அவருடைய வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் நான் வெற்றி சிறந்திருப்பேன் என்று விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமா கிறிஸ்தவர்களாய், மற்றவர்களை விடுவிக்கிறவர்களாய் நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது, மெய்யானது. நீர் நம்மை விடுதலை ஆக்கினீர் என்பது எவ்வளவு உண்மை, எவ்வளவு சத்தியம், எவ்வளவு மேன்மையான காரியம். நாங்கள் விடுதலை ஆனோம், எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆமென். நீர் நமக்குள் இருக்கிறீர், நாங்கள் உமக்குள் இருக்கிறோம்.
உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய், உம்முடைய ராஜ்யத்திலே வசிக்கிறவர்களாய், வாழுகிறவர்களாய் இப்பொழுது இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்துக்குள் நாங்கள் இருக்கிறபடினால், உம்மோடு இருக்கிறபடினால், உம்மோடு வாழுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். புதிய உடன்படிக்கையின்படி நான் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. நீர் எங்களோடு இருப்பது மிக 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 பெரிதான ஆசீர்வாதம். ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், மேன்மையான ஜனம். நீர் எங்களோடு இருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எண்ணெயற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். என் வார்த்தைகளை கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. கத்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 100 மடங்காக 1000 மடங்காக பயன்பெற கத்தர் உதவி செய்வாரா. கத்தரை கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen. ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதித்திருக்கிறார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாக கூறி வாழ்த்தி விட இருக்கிறோம். God bless you, Pastor. Amen. Amen.